என் நேம் வந்து ஜனனி பிரியா. நான் வந்து சேலம் மாவட்டம். நான் வந்து இப்போ செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன் பங்களாதேஷ்ல. ஆக்சுவலா வந்துட்டு எங்க காலேஜ்ல பிரச்சனை இல்லை, பட் எங்க காலேஜை சுத்தி ப்ராப்ளம் இருந்தது. நாங்க வந்து சேஃபா தான் இருந்தோம் ஹாஸ்டல்ல. நாங்க எங்க காலேஜ்ல கேட்டோம். அவங்க அவங்க வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா போங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே கிளம்ப சொல்லிட்டாங்க. எங்க போலீஸோட சேஃப்டியோட தான் நாங்க ஹில்லி பார்டர் வந்து கிராஸ் பண்ணோம். பார்டர் வந்த வாட்டி தான் எங்களுக்கு நெட்டே கிடைச்சிது. ஐ மீன் இது மாதிரி கவர்மெண்ட்டை காண்டாக்ட் பண்றதுக்கு டீட்டெயில்ஸே எங்களுக்கு அப்பதான் வந்து கிடைச்சிது. அதுக்கப்புறமேட்டு தான் நாங்க ஸ்டெப் எடுத்து இது பண்ணோம். ஆக்சுவலி நான் வந்து நியூஸ் சேனல்ஸை ட்ரை பண்ணேன். அவங்களும் எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க இந்த விஷயத்துல. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நாங்க வந்து எங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் ட்ராக் பண்ணாங்க. நாங்க எவ்வளவு தூரம் சேஃபா வரோம்னு பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு காலையில ஆஃப்டர்நூன் ஃபுட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க. அதனால தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றியா தெரிவிச்சுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஒரு அக்கா ஃபைனல் இயர் படிக்கிறாங்க, டாக்கால இருக்காங்க. அவங்களுக்கு நான் கால் பண்ணி பார்த்துட்டேன் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் ரோமிங் போட்டு. பட் அவங்களுக்கு கால் போகல. அவங்க வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டாங்க. பட் அங்க சுச்சுவேஷன் மோசமா இருக்கனால அவங்க வீட்டுல வந்து பயந்து எனக்கும் கால் பண்ணாங்க. ஸோ டாக்கால இருக்க ஸ்டூடெண்ட்ஸையும் கொஞ்சம் கூட்டிட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நிச்சயமா அது சம்பந்தமாக தகவலை சேகரித்து கொண்டு இருக்கிறோம். தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக அதை மீட்கின்ற பணி தமிழக அரசு நிச்சயமாக உறுதியாக செய்யும். இல்லை, அதாவது செய்திகளை ஒன்றிய அரசாங்கத்திற்கு பதிவு செய்கின்றோம் நாம். அந்த செய்தியை பதிவு செய்ய வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. அதே நேரத்தில் தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், யாருடைய எதிர்பார்ப்பும் அது கிடைக்கிற வரைக்கும் தாமதப்படுத்தக்கூடாது என்பதற்காக தான் தமிழக அரசு விரைந்து செயல்படுவதற்காக தான் இந்த முடிவு எடுத்து அவங்களுக்கு விமான கட்டணத்தை செலுத்தி உடனடியாக பாதுகாப்பான முறையில் அழைத்து வருகின்ற பொறுப்பினை ஏற்றுக்கொண்டே இருக்கிறது. எல்லை தாண்டிய பிறகுதான் உதவிகள் கிடைக்கும் சொல்றாங்க. எல்லைக்குள்ள இந்த பிரச்சனை நடக்கிற இடத்துல ஆய்வு செய்து நம்ம சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோமா? அதாவது எல்லையை தாண்டக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லையை வச்சுன்னு இருக்காங்க. அதனால வந்து அந்த எல்லைக்குள்ள போயிட்டு நாம போய் தலையிட முடியாது. அதை கடந்து வரும்போது தான் அந்த மாணவர்களை பாதுகாக்கின்றது. அதே நேரத்தில் அனைத்து கல்லூரிக்கும் தமிழக அரசு சார்பாக இந்திய தூதரகத்தின் மூலமாக அந்த செய்திகளை கொடுத்து மாணவர்களை பாதுகாப்போடு நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆக்சுவலா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது நியூஸ் சேனல்ல தான் நாங்க காண்டாக்ட் பண்ணோம். நியூஸ் சேனல்ல இருந்து தான் எங்களுக்கு ஒரு அஃபிஷியல் நம்பர் கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட நாங்க பேசினோம். அவங்க உடனே ஸ்டெப் எடுத்தாங்க. ஆக்சுவலி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க, உங்க பாஸ்போர்ட் எல்லாமே சென்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு டிக்கெட்ஸ் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அரேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே ஈவினிங்குள்ளே எங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைச்சிருச்சு. ஜனனி பிரியா.